ஒரு கண்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, மென் அண்ட் வுமனோட ரேஷியோ வந்து ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் குடுக்காது. சில இடத்துல வந்து மென் அதிகமா இருப்பாங்க. சில இடத்துல வந்து வுமன் அதிகமா இருப்பாங்க. ஆனா, நான் சொல்ற கண்ட்ரில வந்து வுமன் வந்து பாப்புலேஷனோடது வந்து ஒன்லி 5% தான் இருக்காங்களாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அது எந்த கண்ட்ரின்னு தானே யோசிக்கிறீங்க. அது வந்து வேட்டிகன் சிட்டி. இந்த சிட்டில பாத்தீங்கன்னா, மேஜர் வந்து ஆண்கள் தான் நெறைய இருப்பாங்க. இப்ப எப்படி இத சொல்றதுன்னா, இப்ப சப்போஸ் 800 to 900 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா 760 to 855 வந்து ஆண்களே இருப்பாங்க. இங்க இந்த சிட்டில யார் வசிப்பாங்கன்னா, பிஷப்ஸ், பிரீஸ்ட், அப்புறம் கிளர்க்ஸ் இந்த மாரி ஆளுங்க தான் வசிப்பாங்க. இவங்கலாம் வந்து வாட்டிகன் சிட்டி உள்ள வரும்போது டெம்பரரி சிட்டிசன்ஷிப் தான் எடுத்துட்டு வருவாங்க. அதே நேரத்துல லீடர்ஷிப் அண்ட் பிஷப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, மென்க்கு மட்டும் தான் ரிசர்வ் ஆயிருப்பாங்க. வுமென்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அவங்களும் மோஸ்ட்லி யாரா இருப்பாங்க, நன்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. இப்போ வந்து இங்க ஹிஸ்டரி மாறிட்டே வருது. போப் பிரான்சிஸ்ன்றவர் வந்து சீனியர் ஆஃபீசர்ஸ் ஆஃப் வேட்டிகன் சிட்டி, அதுக்கப்புறம் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ஸ்லாம் உமனை வந்து அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கண்ட்ரில மட்டும் இல்லைங்க, கத்தார், ஓமன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லயும் வந்து பெண்களோட பாப்புலேஷன் வந்து கம்மியா தான் இருக்கு. இப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.